எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறீங்களா? அப்போ புரோட்டியோமிக்ஸ்ல இருந்து வர கேள்விகளை கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணும். அதுக்கு நாம இன்னைக்கு 2D ஜெல் எலக்ட்ரோஃபோரேசிஸ், ஆமா, அந்த பவர்ஃபுல் டெக்னிக்கை ஒரு குவிக் ரிவிஷன் பண்ணிடலாம். ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ஆயிரக்கணக்கான புரோட்டீன்களை எப்படி தனித்தனியா பிரிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் போட்டுடலாம். முதல்ல 2D பேஜோடைய கோர் பிரின்சிபல் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அந்த 2 டைமென்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். இதுல யூஸ் பண்ற முக்கியமான கெமிக்கல்ஸ் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, கடைசியா இதுல வந்திருக்கிற ஒரு மாடர்ன் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தியும் ஒரு பார்வை. வாங்க வேகமா ரிவைஸ் பண்ணலாம். சரி, முதல்ல ஆரம்பிக்கலாம். இந்த 2D பேஜ் டெக்னிக்கை ஏன் ஒரு பவர்ஃபுல் அனலிட்டிக்கல் டெக்னிக்னு சொல்றாங்க? அதோட அடிப்படை, அதோட கோர் பிரின்சிபல் என்ன? வாங்க அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நாம புரோட்டீன்களை ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு பிரிக்கல. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ரெண்டு தனித்தனி ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு 2 ஸ்டெப்ல பிரிக்கிறோம். இந்த 2 ஸ்டெப் செப்பரேஷன் தான் இந்த டெக்னிக்கோட மிகப்பெரிய பவரே. ஓகே, 2 அழகழகு ப்ராப்பர்ட்டிஸை வச்சு பிரிக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா? அது எப்படி? அந்த 2 டைமென்ஷனும் எப்படி வேலை செய்யுது? வாங்க அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உடைச்சு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ். முதல் ஸ்டெப், அதாவது ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ல நாம பண்றது ஐசோ எலக்ட்ரிக் ஃபோக்கஸிங், அதாவது IEF. இங்க புரோட்டீன்களை அதோட PI வேல்யூவை, சிம்பிளா சொன்னா அதோட சார்ஜை வச்சு பிரிக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கூட நிறைய பழங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை முதல்ல கலர் வாரியா பிரிக்கிற மாதிரி. சரி, இப்போ 2வது ஸ்டெப், அதாவது செகண்ட் டைமென்ஷன். இப்போ சார்ஜ் வச்சு பிரிச்சதை அப்படியே 90 டிகிரி திருப்பி SDS பேஜ் டெக்னிக் மூலமா அதோட மாஸ், அதாவது சைஸை வச்சு பிரிக்கிறோம். இது நம்ம கலர் வாரியா பிரிச்ச பழங்களை இப்போ அதோட சைஸ் வாரியா பிரிக்கிற மாதிரி தான். பாத்தீங்களா? முதல்ல கலர், அப்புறம் சைஸ். இப்படி பண்றதால ஒவ்வொரு புரோட்டீனுக்கும் ஒரு யூனிக்கான ஸ்பாட் கிடைச்சிடும். இப்ப இந்த டயக்ராம ஒரு நிமிஷம் பாருங்க. இது மொத்த ப்ராசஸையும் சூப்பரா விளக்குது. முதல்ல பாருங்க, நம்ம புரோட்டீன் மிக்சரை ஒரு IPG ஸ்ட்ரிப்ல லோட் பண்றோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். இங்க pH கிரேடியன்ட் இருக்கு. கரண்ட் கொடுத்ததும் ஒவ்வொரு புரோட்டீனும் அதோட சார்ஜுக்கு ஏத்த மாதிரி அதோட PI பாயிண்ட்ல போய் நின்னுடும். ஓகே, முதல் ஸ்டெப் முடிஞ்சுது. அடுத்து என்ன பண்றோம்? அந்த ஸ்ட்ரிப்பை அப்படியே 90 டிகிரிக்கு திருப்பி ஒரு பெரிய SDS பேஜ் ஜெல்லுக்கு மேல வைக்கிறோம். இப்போ செகண்ட் டைமென்ஷன் ஆரம்பிக்குது. இங்க புரோட்டீன்ஸ் அதோட சைஸை வச்சு பிரியுது. சின்ன புரோட்டீன்ஸ்லாம் வேகமா கீழே ஓடி வந்துடும், பெரிய புரோட்டீன்ஸை மெதுவா வரும். கடைசியா நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டை பாருங்க. ஒவ்வொரு புரோட்டீனும் ஒரு தனித்தனி ஸ்பாட்டா, ஒரு புள்ளி மாதிரி ஜெல்ல பதிஞ்சிருக்கு. சூப்பர் இல்ல? சரி, இந்த செப்பரேஷன் மேஜிக் எல்லாம் எப்படி நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற கெமிஸ்ட்ரி என்ன? இந்த டெக்னிக்கோட வெற்றிக்கு காரணமான முக்கியமான கெமிக்கல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. இந்த மொத்த ஷோவோட ஹீரோவே இந்த SDS தாங்க, அதாவது சோடியம் டோடெசில் சல்ஃபேட். இது ஒரு டிட்டர்ஜென்ட். இது என்ன பண்ணும் தெரியுமா? புரோட்டீனோட ஒரிஜினல் ஷேப்பை உடைச்சு அதை நீளமா ஒரு கயிறு மாதிரி ஆக்கிடும். அது மட்டும் இல்ல, எல்லா புரோட்டீனையும் சுத்தி ஒரு யூனிஃபார்மான நெகட்டிவ் சார்ஜை பூசிடும். இதை ஒரு கிரேட் ஈக்குவலைசர்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ புரோட்டீனோட சொந்த சார்ஜ் என்னவா இருந்தாலும் சரி, எல்லா புரோட்டீன் கிட்டையும் ஒரே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். இதனால என்ன நன்மை? 2வது டைமென்ஷன்ல நாம பிரிக்கும்போது சார்ஜ் ஒரு பிரச்சனையே இல்ல. செப்பரேஷன் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அது மாஸ். சிம்பிள். ஓகே, இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரும். ஒரு புரோட்டீன்ல ஏதாவது கெமிக்கல் மாடிஃபிகேஷன்ஸ், அதாவது போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன்ஸ், ஷார்ட்டா PTM, உதாரணத்துக்கு பாஸ்போரிலேஷன் நடந்தா அதை இந்த 2D பேஜ் டெக்னிக்கால கண்டுபிடிக்க முடியுமா? முடியும்னா எப்படி? வாங்க பார்க்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ்போரிலேஷன், அசட்டிலேஷன் மாதிரி பொதுவா நடக்கிற PTMs எல்லாம் என்ன பண்ணும்னா, புரோட்டீன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற குரூப்ஸை ஆட் பண்ணும். உதாரணத்துக்கு, பாஸ்போரிலேஷன்ல ஒரு பாஸ்பேட் குரூப் சேரும். பாஸ்பேட் குரூப்க்கு என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். அப்போ அந்த புரோட்டீனோட ஓவரால் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகுது. அதாவது அந்த புரோட்டீன் இன்னும் கொஞ்சம் அசிடிக் ஆகுது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு புரோட்டீனோட நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகுதுன்னா அதோட PI வேல்யூ என்ன ஆகும்? அது குறையும். PI வேல்யூ குறைஞ்சா நம்ம ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ல என்ன நடக்கும்? அந்த புரோட்டீன் pH கிரேடியன்ட்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணாது. கொஞ்சம் அசிடிக் சைட்லேயே, அதாவது கம்மியான pH வேல்யூலேயே அது ஸ்டாப் ஆயிடும். இந்த ஸ்பாட் ஷிஃப்ட்டை வச்சு தான் நாம கண்டுபிடிக்கிறோம், இந்த புரோட்டீன் மாடிஃபை ஆயிருக்கு அப்படின்னு. ஒரே புரோட்டீனோட மாடிஃபை ஆகாத வடிவங்களை இப்படி தான் நம்ம பிரிச்சு பார்க்குறோம். சரி, இந்த டெக்னிக் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, அப்போ இதுல எந்த குறையுமே இல்லையா? எல்லா டெக்னிக்குக்கும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இதுக்கும் இருக்கு. வாங்க முதல்ல இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். இதோட நம்பர் 1 அட்வான்டேஜ் என்னன்னா அதோட ரெசல்யூஷன் பவர் தான். யோசிச்சு பாருங்க, ஒரு செல்லுல இருக்கிற ஆயிரக்கணக்கான புரோட்டீன்களை ஒரே ஜெல்ல தனித்தனி ஸ்பாட்ஸா பிரிச்சு பார்க்க முடியுது. இது எவ்வளோ பெரிய விஷயம்! இதனால ஒரு நார்மல் செல்லுக்கும் ஒரு கேன்சர் செல்லுக்கும் நடுவில் என்னென்ன புரோட்டீன்ஸ் வித்தியாசப்படுதுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் பயோமார்க்கர் டிஸ்கவரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இப்போ வாங்க டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். எக்ஸாம்ல இந்த பகுதியில இருந்து தான் கேள்வி வரும். சோ நல்லா கவனிங்க. 2D பேஜ் ஒரு சூப்பர் டெக்னிக் தான். ஆனா எல்லா புரோட்டீன்ஸையும் இதால பிரிக்க முடியாது. சில புரோட்டீன்ஸ் இதுக்கு செட் ஆகாது. எதுன்னு லிஸ்ட் போடுங்க. 1 ரொம்ப பெரிய புரோட்டீன்ஸ், அதாவது 200 கிலோ டால்டனுக்கு மேல. 2 ரொம்ப குட்டியான புரோட்டீன்ஸ், அதாவது 10 கிலோ டால்டனுக்கு கீழே. 3 எக்ஸ்ட்ரீம் பிஐ வேல்யூ இருக்கிற புரோட்டீன்ஸ், அதாவது ரொம்ப அசிடிக் அல்லது ரொம்ப பேசிக் புரோட்டீன்ஸ். இந்த 3 வகையும் சரியா பிரியாது. இந்த லிஸ்ட்டை மறக்கவே மறக்காதீங்க. இந்த மாதிரி சில குறைகள் இருந்தாலும் சயின்டிஸ்ட் சும்மா இல்ல, இந்த டெக்னிக்கை வருஷக்கணக்கா இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுல வந்த ஒரு முக்கியமான மாடர்ன் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். பழைய காலத்துல ஃபர்ஸ்ட் டைமென்ஷனுக்கு ரொம்ப மெலிசான உடையக்கூடிய கண்ணாடி டியூப் ஜெல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ஹேண்டில் பண்றதே ஒரு பெரிய டாஸ்க். அதனால ரிசல்ட்டும் ஒன்றுக்கு சம்மந்தம் இல்லாம வரும். ஆனா இப்போ அப்படி இல்லை. இப்போ நாம யூஸ் பண்றது ஐபிஜி ஸ்ட்ரிப்ஸ், அதாவது இம்மொபிலைஸ்ட் பிஹெச் கிரேடியன்ட் ஸ்ட்ரிப்ஸ். இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. முக்கியமா இதுல பிஹெச் கிரேடியன்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதால ஒவ்வொரு தடவையும் ரிசல்ட் ரொம்ப துல்லியமா ரீப்ரொடியூசபிளா இருக்கும். இது உண்மையிலே ஒரு கேம் சேஞ்சர். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா 2D பேஜுங்கிறது புரோட்டீன்களை முதல்ல சார்ஜ், அதாவது pH வச்சும் அப்புறம் சைஸ், அதாவது மாஸ் வச்சும் பிரிக்கிற ஒரு ஹை ரெசல்யூஷன் டெக்னிக். இந்த குவிக் ரிவிஷன் செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி இன்னும் நிறைய சிஎஸ்ஐஆர் நெட் டாபிக்ஸை சிம்பிளா புரிஞ்சுக்க மறக்காம விதூஸ் பயாலஜியை ஃபாலோ பண்ணுங்க. உங்க தேர்வுல வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள்.